ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட 69வது படத்துலேருந்து இப்போ ஒரு வேறு லெவல் அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 69வது படத்தை முடிச்சுட்டு முழுநேர அரசியல்வாதியாக இருக்க போகிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ இதனாலேயே 69வது படத்து மேலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பே இருந்துட்டு வருது. அந்த வகையில் இந்த படத்துல இருந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட் வந்தாலும் அது ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாகவே இருந்துட்டு வருது. அதே போல் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் லுக்லாம் பார்த்தீங்கன்னா நியூ இயரை முன்னிட்டு வெளியாகும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் பார்த்தீங்கன்னா ரசிகர் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றின ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துக்காக பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து புகார் மனு அளிக்க உள்ளதாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்டான ஃப்ளாஷ் நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. நம்ம தளபதி விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா பனையூரை விட்டு வெளியே வரமாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வெளியே வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் புரிய வச்சுட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.